விஜய் மாதிரி நகர்ந்து போகலாம். விஜய்க்கு கிடைச்ச வரவேற்பு தனுஷை வந்து இன்னும் எல்லாருமே சேவை ஆத்துறது வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஒரே துறையில இருந்து இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னா அந்த துறைக்கு யாரு சேவை ஆற்றுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் ஏறுது. தனுஷோட ரசிகர்கள் கூட்டம் தான் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா இருக்கு. பிறந்த நாளுக்காக கூடின கூட்டம் மாதிரியே தெரியல, ஒரு அரசியல் முன்னோட்டத்துக்காக அஸ்திவாரமா இருந்த கூட்டம் மாதிரி இருந்தது. அதுல தனுஷ் அவர்களோட பேச்சுமே சாதாரணமான பேச்சு மாதிரி தெரியல. இது வரைக்கும் பல கூட்டங்கள் அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தார். கடைசியா இந்த கூட்டம் ஏன் இந்த அளவு ரொம்ப பிரம்மாண்டமா பேசப்படுது, இவர் அரசியலுக்கு வராரா இல்லையா அப்படின்னு தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் அந்த அந்த லைட் அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் 100% இவர் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்ற ஒரு சிமிக்கையாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். அது பேசக்கூடிய டயலாக்கு பொதுவாக பேசக்கூடியதுக்கும் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்றது பேசக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதே போல அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்கா தெரியல. அப்படி கிடையாது. அடுத்தடுத்து ஒரே நடிகர்கள் வந்து இப்படியே எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகுறது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு அரசியல்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க நடிக்கணும் அப்படின்ற ஒரு சொல்லப்படாத ஒரு தியரி. நடிகர் மம்முட்டி அவர்கள் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு ஒரு வாக்கியம் தான் எல்லாரும் குறிப்பிட்டு காட்டுவாங்க. தலைவர்களை வந்து திரையங்களை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே மாறிடுச்சு. தலைவர்களை திரையரங்குகள்லையும் ரீல்ஸுகள்லையும் தான் வந்து தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. விஜய் மாதிரி நகர்ந்து போகலாம். விஜய்க்கு கிடைச்ச வரவேற்பு தாவேக்காவுக்கு கிடைச்ச வரவேற்பு தான் தனுஷை வந்து இன்னும் அதிகப்படியாக அரசியலுக்கு வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இல்லை, அவரோட ஸ்பீச்சுமே வந்து விஜய் அப்படியே கொஞ்சம் ஈக்குவலாக அவர் பேசுகிறதெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா கடைசியை நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் சொல்கிறாரு, பார்த்து ஜாக்கிரதையாக போகணும், வண்டியை ஃபாலோ பண்ணக்கூடாது, வீட்டுக்கு பத்திரமா போகணும். இதெல்லாம் வந்து விஜய் இப்போ ரீசெண்டாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு டைலாக் மாதிரி தான் இருந்தது. ரோட்டில் ஒரு கடை போடுறாங்க அப்படின்னா அது அந்த பொருள் நல்லா போகுதுன்னா அதே பொருளை போட்டால் நமக்கு நல்லா போகும்னு போடுவாங்க. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் அப்படிதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்மளும் அந்த பிஸ்னஸ் செஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணம் வரும். ரஜினி அவர்கள் சொன்னது போல ஒரு ஆன்மீக அரசியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதி இருக்கு, புகழ் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து அவருக்கு தேவை என்ன? அவருக்கு போகணும், நான் மக்களுக்கு தான் செய்ய போறேன். விஜய் சொன்ன அதே ஒரு வசனம் தான் இவரும் சொல்ல போறாரு. இவரும் மக்களுக்கு வந்து இப்ப எல்லாருமே சேவை ஆத்துறது வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஒரே துறையில இருந்து இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னா அந்த துறைக்கு யாரு சேவை ஆற்றுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் ஏறுது. அப்ப திரைத்துறையை யாரு காப்பாற்ற போறா? இத்தனை நாள் வந்து தனுஷ், விஜய் இவங்கெல்லாம் காப்பாத்திட்டு இருந்தாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அந்த துறையை யாரு காப்பாற்றுவாங்க? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு பிஏ, எம்ஏ, எம்எட் முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் போற மாதிரி நீங்க அரசியலுக்கு வரணும்னா படத்துல நல்லா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் அரசியலுக்கு வந்துருங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கண்டிப்பா ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணிட்டு என்னங்க நீங்க என்ன நடிக்காம இருக்கிறீங்க? சார் நீங்க நடிச்சுட்டு வாங்க சார் போயிட்டு. நம்ம எல்லாம் அலுவலகம் சொல்லுவாங்கல்ல, சார் இந்த இவட்ட சைன் வாங்கணும், இவட்ட வாங்கணும். ஏன் சார் இது வந்து நீங்க பண்ணாம இருக்கீங்க? போய் நீங்க நடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்துடும் சார்ன்ற ஒரு சொல்லப்படாத ஒரு தியரியா போயிட்டு இருக்கு. தனுஷினுடைய அந்த செயல்பாடுகள் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுனா 100% அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. காலப்போக்கில் என்னன்றது பார்ப்போம்.